இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி. மானிய கொள்கைகளை வகுப்பதில் T20 போன்ற வருமான பிரிவுகளை அரசாங்கம் கடுமையான முறையில் வகைப்படுத்தவில்லை என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹம்மத் நசீர் தெரிவித்துள்ளார். மானிய கொள்கைகளை வகுப்பதில் T20 போன்ற வருமான குழுக்களை அரசாங்கம் கடுமையான முறையில் வகைப்படுத்தவில்லை என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹம்மத் நசீர் தெரிவித்துள்ளார். இத்தகைய வகைப்பாடுகள் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் உண்மையான நிலையை பிரதிபலிக்காததால் இவற்றை தங்களது அமைச்சகம் தவிர்ப்பதாக குறிப்பிட்ட அவர், வருமானத்தை மட்டும் பார்க்காமல் அடிப்படை செலவுகள் உள்ளிட்ட பல விஷயங்களை உள்ளடக்கிய விரிவான அணுகுமுறையே மானிய இலக்கு விவாதங்களுக்கு தேவைப்படுகிறது என்றார். உலகளாவிய மோதல்களால் பொருளாதார அழுத்தம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் அவ்வப்போது தணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையிலான சந்திப்பு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு, உலக பேராதிக்க நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், நாட்டின் பொருளாதார திறனை பாதுகாக்கும் வகையில் எரிபொருள் மற்றும் பிற பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கே அரசாங்கம் தற்போது முன்னுரிமை அளித்து வருகிறது என்று விவரித்தார். PKR கட்சியின் முன்னாள் தலைவர்களான டத்துஸ்ரீ ரஃபீசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் ஆகியோர் அறிவிக்கவிருக்கும் புதிய அரசியல் திசை வழி குறித்து 3 முக்கிய எதிர்பார்ப்புகள் நிலவுவதாக அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் அவாங் அஸ்மான் அவாங் பவி தெரிவித்துள்ளார். அவர்கள் ஒரு புதிய அரசியல் தளம் அல்லது சிந்தனை இயக்கத்தை அறிவிக்கலாம் என்றும், இது PKR கட்சியுடன் நேரடியாக மோதாமல் தங்களின் முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சரவை பதவிகளை துறந்த பிறகு கொள்கை சார்ந்த அரசியலை மீண்டும் கொண்டு வருவது மற்றும் அடுத்த பொது தேர்தலை நோக்கமாக கொண்டு நகர்ப்புற நடுத்தர வர்க்க வாக்காளர்களுக்கான மாற்று அரசியல் அலையை உருவாக்குவது ஆகியவை மற்ற இரு எதிர்பார்ப்புகளாகும் என்று அவர் கூறினார். பட்டாலிங் ஜயாவில் நடைபெறவுள்ள இந்த அறிவிப்பு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிரான நேரடி போர் அல்ல என்றும், ஜோஹர் பாருவில் பக்கத்தான் ஹராப்பான் மாநாடு நடைபெறும் அதே நாளில் இது நிகழ்வதால் முற்போக்கு குரல்களை அதிகாரப்பூர்வ தலைமை மட்டுமே தனி உரிமையாக கொண்டிருக்க முடியாது என்பதை உணர்த்தும் ஒரு கவன மையமாக இது இருக்கும் என்றும் அவர் விவரித்துள்ளார். ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்கும் நோக்கில் பாடநெறிக்கு புறம்பான செயல்பாடுகளை கைமுறையாக பதிவு செய்யும் முறையை ரத்து செய்வது உட்பட 12 முக்கிய முன்முயற்சிகளை மலேசிய கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இவ்வாறு அறிவித்துள்ளார். 55வது தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்ட விழாவில் பேசிய அவர், மாணவர்களின் பாடநெறி தகவல்கள் PAJSK அமைப்பில் உள்ளீடு செய்யப்படுவதற்கு முன்பு அதனை நிர்வகிக்கும் தன்னாட்சி அதிகாரம் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன், இந்த முறையை மேலும் எளிதாக்க PAJSK மற்றும் APDM ஆகிய அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு முறையை ஒழிப்பதன் மூலம் ஆசிரியர்கள் வகுப்பறை மற்றும் மாணவர்களின் மீது கூடுதல் கவனம் செலுத்த முடியும் என்றும், ஆசிரியர்களின் டிஜிட்டல் கல்வி அறிவை வலுப்படுத்த கூகுள் சான்றளிக்கப்பட்ட கல்வியாளர் பயிற்சிகள் தொடர்ந்து இலவசமாக வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்த பினாங்கிலும் தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நீர் சேமிப்பு பிரச்சாரத்தின் மூலம் இந்த ஆண்டில் தனிநபர் உள்நாட்டு நீர் பயன்பாட்டை ஒரு நாளைக்கு 250 லிட்டராக குறைக்க பினாங்கு நீர் வழங்கல் கழகம் PBAPP இலக்கு நிர்ணயித்துள்ளது. பினாங்கில் தனிநபர் உள்நாட்டு நீர் பயன்பாடு 2022இல் 307 லிட்டராகவும் 2023இல் 308 லிட்டராகவும் இருந்த வேளையில் பல்வேறு தரப்பினரின் விழிப்புணர்வு முயற்சிகளால் கடந்த ஆண்டு அது 261 லிட்டராக அதிரடியாக குறைந்துள்ளது என்று அதன் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் இன்ஜினியர் கே பத்மநாதன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பினாங்கின் இந்த நுகர்வு விகிதம் தேசிய சராசரியான 225 லிட்டரை விட இன்னும் அதிகமாகவே கருதப்படுகிறது என்று உலக நீர் தின விழாவில் அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு ஒட்டுமொத்த நீர் பயன்பாட்டில் பாதி அளவிற்கும் மேல், அதாவது ஒரு நாளைக்கு 482 மில்லியன் லிட்டர் உள்நாட்டு துறையில் இருந்தே பயன்படுத்தப்பட்டுள்ளதால் நீர் விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்ய நுகர்வோரின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்றைய தேவைக்காக அல்ல, எதிர்கால பாதுகாப்புக்காக மில்லியனர் ஆன ஆசிரியரின் நெகிழ வைக்கும் ரகசியம். சேமிப்பு என்பது இன்றைய, நாளைய அல்லது நாளைய மறுநாள் தேவைக்கானது அல்ல.
அது எதிர்கால பாதுகாப்பு என்கிறார் BSN குழுக்களில் 10 லட்சம் ரிங்கிட் வென்று சாதனை படைத்துள்ள பினாங்கு வரலாற்று ஆசிரியர் முனீஸ்வரன் மணியம். 1989 ஆண்டு முதல் தமது பணி ஓய்வுக்கு பிந்தைய தேவையை மட்டுமே இலக்காக கொண்டு அடுத்த 30 ஆண்டுகால தொலைநோக்கு பார்வையோடு அவர் சேமிக்க தொடங்கியதே இந்த மெகா வெற்றிக்கு காரணம் என நெகிழ்ச்சியோடு பகிர்ந்துள்ளார். என் பேர் முனீஸ்வரன், பினாங்கிலேருந்து வரேன். இந்த குழுக்கள் மூலிமா 1 மில்லியன் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை நாள் வேலை செஞ்ச ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் சேமிப்பு என்னோட ஒரு டிசிப்ளின். சேமிக்கிறது இன்றைக்கி நாளைக்கு நாளைக்காக சேமிக்கலை. வருங்காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போகிறேன், எவ்வளோ வச்சுருக்க போகிறேன், நான் என்னையே பார்த்துக்கணுன்றதுக்காக BSN எடுத்தது ஒரு நம்பிக்கை, ஒரு தனிப்பட்ட எண்ணத்தில் இதில் சேவ் பண்ணது ஒரு குறிக்கோளோடு இருந்தேன். என்ன சேர்த்து வைக்கிறேனோ 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் பென்ஷன் ஆன பிற்பாடு அதுதான் தேவைக்கு உதவுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன். ஸோ எல்லாரும் அந்த சேவிங் பிளான் நிறைய பேர் சாதாரண அக்கௌண்ட், பேங்க் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஆனால் தேவைப்படுற நேரத்துக்கு போய் எடுத்துருவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு பிரின்சிப் தான் வச்சுருக்கலாம்னு நினச்சா கேன் ஸ்டார்ட் சேவிங் இந்த சீஜல் வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளோட ராசி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் பார்த்தேன், எனக்கு எது நாசம் ஒன்று கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். முக்கியமாக எனக்கு ஒரு கார் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் கடவுள் காரை விட பெருசாக கொடுத்துட்டாரு, நிறைய காடி வாங்கிக்கணும். ஸோ அதனால ஐ ஃபீல் லக்கி டு ரிசீவ் திஸ். பரிசு தொகை கிடைத்த பிறகும் கார் வாங்கும் ஆசை இருந்தாலும் அதனை மீண்டும் சேமிப்பிலேயே முதலீடு செய்ய துணிந்துள்ளார் இந்த 56 வயது ஆசிரியர். மாதாந்திர நேரலைகளை தவறாமல் பார்த்து BSN அதிகாரியின் ஊக்கத்தோடு சாதித்த முனீஸ்வரனின் இந்த நீண்டகால திட்டமிடல் இன்றைய தலைமுறைக்கு ஒரு மிகச் சிறந்த சேமிப்பு பாடமாகும். விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டிருந்த வணிக கட்டடம் ஒன்று அதன் உரிமையாளர் 8 மாதங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட நோட்டீஸை பின்பற்ற தவறியதால் இடித்து தள்ளப்பட்டுள்ளது. சொராஸ் ஜலான் சினோஹோங் பகுதியில் உணவு வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த கட்டடத்தை அகற்றுமாறு கடந்த ஆண்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டும் உரிமையாளர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தெரு வடிகால் மற்றும் கட்டிட சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மாநகர மன்றம் தெரிவித்துள்ளது. இடிப்பு நடவடிக்கைக்கு முன்னதாக உரிமையாளர் தனது பொருட்கள் அனைத்தையும் அகற்றிவிட்டதால் அந்த இடத்தை இடித்து சுத்தப்படுத்தும் பணிகள் எவ்வித சிரமமும் இன்றி சுமூகமாக நடந்து முடிந்துள்ளன. திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. 14 வயது சிறுவன் ஒருவனை அடுக்குமாடி குடியிருப்பில் அடைத்து வைத்து பாலியல் சுரண்டல் செய்ததாக நம்பப்படும் நபரை போலீஸ் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஷாலாம் புகிட் கமுனிங் செக்ஷன் 32 உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தனது வீட்டிற்கு பொருட்களை தூக்கிச் செல்ல உதவினால் மொபைல் போன், இன்டர்நெட் பேக்கேஜுடன் வாங்கி தருவதாக கூறி அந்த சிறுவனை ஏமாற்றி தன் வீட்டிற்கு அழைத்து சென்று கட்டி போட்டு இந்த கொடூரமான செயலை செய்துள்ளார். வீட்டில் தனியாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது அந்த சிறுவன் தன்னை விடுவித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக உதவி கேட்டு கத்தியதை தொடர்ந்து அண்டை வீட்டார் அவனை காப்பாற்றி போலீசிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு தேடப்பட்டு வருவதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரம்சே அம்போல் தெரிவித்தார். மேலும் தங்களது குழந்தைகளின் நடமாட்டத்தை கண்காணிக்குமாறு அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.